கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிப்போம் ஏசாயா 41 அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகியாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா புத்தகத்துல, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகியாதே, நானும் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் சொல்றார் பயப்படாதே. பயம் இந்த உலகத்துல நம்ம பார்க்கும்போது எல்லாருக்கும் பயம் இருக்குது. பயம் எல்லாருக்கும். உலகத்துல பயம் இல்லாதவங்க எல்லாரும் ஒரு சில குறிப்பிட்ட காரியத்துக்கு பயப்படுவாங்க. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு பயப்படுவாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் இந்த பயத்தை சந்திச்சிருப்பாங்க. நாளைக்கு என்ன நடக்கும் போதோ அப்படின்னு பயப்படுவாங்க. ஏதாவது தோல்வி நமக்கு வந்துருமோ அப்படின்னு பயப்படுவாங்க. சில பேர் வியாதி வந்துருமோ அதுக்காக பல விதமான வைட்டமினை சாப்பிட்டு பல விதமான காரியங்களை சாப்பிட்டு நல்ல சாப்பாடா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் ஒரு விதமான பயத்தினால் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சில சில ஆட்களை பார்த்தா பயப்படுவாங்க. ஐயோ இவங்களா அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. சிலர் வித்தியாசமான காரியங்களை சம்பவிக்கிறது, உலகத்துல சம்பவிக்கிறதான வித்தியாசமான காரியங்களை பார்த்து பயப்படுவாங்க. இப்படி அநேகரும் பல விதமான காரியத்தை குறிச்சு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதே, திகையாதே, நான் உன்னுடைய தேவன் அப்படின்னு சொல்றாரு. பயப்படாதே, கலங்காதே. அப்ப பயம் மனுஷனோட இருதயத்துல பயம் இருக்குது. அந்த பயத்தை எப்படி நம்ம மேற்கொள்றது? பயத்தை நம்ம எப்படி மேற்கொள்றது? எல்லாருக்கும் இந்த பயம், எல்லாரோட இருதயத்துல பயம் இருக்குது. அந்த பயம் என்ன செய்யும்? நம்மளோட வாழ்க்கைய பெரலாய்ஸ் ஆக்கிடும். நம்ம செயல்படாதபடிக்கு அது பெரலாய்ஸ் ஆக்க முடியும். ஒன்றும் செய்ய முடியாது. பயத்தினால அப்படியே திகைச்சு போய் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு இருக்கிறதான சூழ்நிலைக்கு கூட இந்த பயம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம வாசிக்கிறோம் 2 தீமோத்தே 1 அதிகாரம் 7 1 தீமோத்தே 2 தீமோத்தே 1 அதிகாரம் 7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நான் பயப்படுவோம்னு தெரியும். அதனால ஆண்டவர் சொல்லி என்ன செய்யறாரு? மறுபடியும் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் என்ன செய்யறாரு? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பயம் என்ன செய்யுது? நம்ம இமோஷனை தூண்டக்கூடியதா இருக்கு. இமோஷனை தூண்டக்கூடியதா இருக்குது. நம்ம செஞ்சு ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்போம். பயத்தினால அந்த காரியத்தை அப்படியே நிப்பாட்டி விட்டுருவோம். ஐயோ பார்ப்போம், அப்புறம் பார்ப்போம், இதை இப்ப செய்ய வேணாம், பயமா இருக்கு, இப்ப செய்ய வேணாம், அப்புறம் செய்வோம் அப்படின்னு கூட அந்த பயம் நம்ம ஒரு காரியத்தை செய்யாதபடி நிப்பாட்டி வைக்கக்கூடியதா இருக்குது. தேவனோட வாக்குத்த வசனத்தை கூட நம்ம பார்க்க முடியாதபடிக்கு நம்ம மறைக்கக்கூடியதா இருக்குது. இந்த பயம் மறைக்கக்கூடியதா இருக்குது. நம்மள தனிமையா இருக்கிறது போல நம்ம பயம் வந்தோடனே நம்ம தனிமையா இருக்கிறது போல நமக்கு தோணும். ஐயோ தனிமையா இருக்கிறோம். இந்த பயம் நம்மள ஒவ்வொரு நாளும் வாழ்த்திக்கிட்டு இருக்குது. என்ன முடிவு கூட என்ன முடிவுன்னு எடுக்கிறது தெரியலையே, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த பயம் இப்படி காரியங்களை செய்யக்கூடியதா இருக்குது. நம்மள காரியங்களை செய்யறத நிப்பாட்டக்கூடியதா இருக்குது. நம்ம விசுவாசத்துக்கு குன்றி போக செய்யக்கூடியதா இருக்குது இந்த பயம். இந்த பயம் எப்படி மனுஷனுக்கு பயம் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மனுஷனுக்கு எப்படி பயம் மனுஷனுக்கு எப்படி பயம் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மனுஷன் தேவனோடு ஐக்கியமா இருந்தப்ப பயம் இல்லை. மனுஷன் தேவனோடு ஏதேன் தோட்டத்துல ஐக்கியமா இருந்த வரைக்கும் பயம் இல்லை. எப்ப தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிரிவு உண்டாச்சோ நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3 அதிகாரம் 10 அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். ஆதாம் என்ன சொல்றாரு? அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால்
பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். என்ன செய்யறான்? முத ஆதாமும் பயப்படுறான். ஏன் பயப்படுறான்? தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு உறவு இல்லாம போயிடுச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ அந்த கனியை புசிக்கிற நாள்ல சாகவே சாவாய். என்ன மரணம் ஏற்பட்டுச்சு? ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டுச்சு. இந்த ஆவி நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது? தேவனோடு ஐக்கியப்படும்படியா அந்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. என்றைக்கு மரணம் சம்பவிச்சோ அந்த ஆவியும் செத்து போன நிலவரத்துல காணப்படுது. அதனால அவன் தேவனோடு ஐக்கியப்பட முடியல. தேவன் பார்க்கும்போது மிருகத்துக்களுக்கு ஆவி இல்லை. ஏன் மிருகங்களுக்கு ஆவி இல்லை? மிருகம் தேவனோடு ஐக்கியப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு ரட்சிப்பு இல்லை. ஆனா மனுஷனுக்கு தேவ ரட்சிப்பை கொடுக்கிறார். மறுபடியும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியா ஒரு அனுக்கிரகம் தேவ மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு? மனுஷனுக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார். அதான் யோபு 32:8 வாசிக்கிறோம். மனுஷனுக்கு ஒரு ஆவி உண்டு, அது ஜீவனுள்ள தேவனுடைய சுவாசம் நம்ம வாசிக்கிறோம். அப்ப அந்த ஆவி எப்படி எப்ப செயலற்று போயிட்டோ, தேவனுக்கும் மனுஷனுக்கும் அப்படி ஐக்கியம் இல்லாம போயிட்டோ, அவனுக்கு உடனே டக்குன்னு என்ன ஆயிடுச்சு? பயம் வந்துருச்சு. இனிமே தேவனுக்கு எனக்கும் ஐக்கியம் இல்ல, இனிமே தேவனுக்கும் எனக்கும் உறவு இல்ல, இதை தவற வேலை செஞ்சுட்டேன், எனக்கு என்ன ஆக போகுதோ? இந்த ஏதேனு தோட்டத்தை விட்டு கர்த்தர் விரட்ட போறாரு, இந்த ஏதேனு தோட்டத்தை விட்டு வேற இடம் எனக்கு தெரியாது, இந்த புல்லும் பசுமையுமான இடத்தை விட்டு வெளியே போனா நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. அதுக்கப்புறம் மனுஷனுக்கு பயம், எங்க போனாலும் பயம். ஆதாம் ஏவாளுக்கு எங்க போனாலும் பயம். அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெந்தெகோஸ்தே என்ற நாள்ல பரிசுத்த ஆவியை நமக்கு மறுபடியும் என்ன செய்யறாரு? மனுஷனுக்கும் தேவனுக்கும் மறுபடியும் ஒரு உறவு கொடுக்கும்படியா கர்த்தர் என்ன செய்யறாரு? அந்த பரிசுத்த ஆவியை நமக்குள்ள கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவி என்ன செய்யுது? நமக்குள்ள இருக்கிறதான ஆவிய ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியதா இருக்கு, உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்கு. மறுபடியும் உயிர்ப்பிச்ச பிறகு இப்ப மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஆவி இருக்குது? உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி இருக்கு. ரீஜெனரேட் பண்ணிட்டான் மனுஷன். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அந்த பெந்தெகோஸ்தே என்ற நாள்ல பரிசுத்த ஆவியை நமக்குள்ள கொடுத்த பிறகு அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள போய் நம்முடைய ஆவி இறந்து செத்து போய் கிடக்கிறதான ஆவிய உயிர்ப்பித்த பிறகு நமக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்குது. இந்த ஐக்கியம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நான் பயப்படுகிற ஆவியை கூடாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணிக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் தேவன் ஆவியை கொடுத்துட்டாரு நமக்கு, அப்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் மனுஷனுக்கு இன்னும் என்ன வந்துகிட்டு இருக்குது? பயம் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மனுஷன் ரட்சிக்கப்படாத முன்பு அப்படியேதான் வாழ்ந்து வந்தான், மாம்சத்தின்படி ஜீவிச்சுட்டு வந்தான். ஆவிக்குரிய ஜீவியம் நெய்யத்துக்கு அவன் இடம் கொடுக்கல. அதனால மறுபடியும் அந்த நானு தேவனை விட்டு உறவு, தேவனுக்கும் எனக்கு உறவு போயிருமோ, மறுபடியும் தேவனுக்கும் எனக்கு உறவு இல்லாம போயிருமோ, நான் ஏதாவது தவறு செய்வதனால தேவன் என்னை விட்டு புரிஞ்சிருவாரோ, இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகும்போது நம்ம யாத்திராகத்துல பல இடங்கள்ல வாசிக்கிறோம். அவங்க தேவனை சோதித்து பார்த்தாங்க. ஆண்டவர் மெய்யாகவே மோசே கூட இருக்கிறாரா, மெய்யாகவே நம்மளோடு கூட இருந்துட்டு தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? தேவனை சோதித்து பார்க்கறாங்க. கர்த்தர் மெய்யாகவே இருக்கிறாரா? அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. கர்த்தர் இன்னும் மோசையோடு கூட இருக்கிறாரா, இன்னும் நம்மள இந்த எகிப்தியில இருந்து கானான் தேசத்துக்கு வழிநடத்திட்டு தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. அவங்க சில வித காரியங்களை செஞ்சு என்ன செஞ்சாங்க? சோதிச்சு பாக்குறாங்க, ஆண்டவர் இருக்கிறாரா, நம்ம மத்தியில் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா. ஏன்னா அவங்க நித்தமும் பாவத்தை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு எப்படிப்பட்ட சிந்தை வருது? தேவன் நம்ம கூட ஒரு வேலை இல்லாமல் தான் என்ன இருக்கும். ஆனா மோசேவுக்கும் யோசுவாவுக்கும் காலேபுக்கும் என்ன ஆண்டவர் வித்தியாசமான ஆவி இருந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க? விசுவாசாங்க. அவங்களுக்கு அப்படிப்பட்ட பயம் வரல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க அநேகருக்கு ஒரு பயம் இருந்துச்சு. தேவன் நம்மளை விட்டு போயிட்டாருன்னா, எகிப்து தேசத்துல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாரு, இப்ப வனாந்தர வழியா போய்கிட்டு இருக்கிறோம், இந்த வனாந்தரத்துல அதோகதியா கத்த ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி அடிக்கடி சோதிச்சு பாக்குறாங்க. ஆண்டவர் அடிக்கடி சோதிச்சு பாக்குறாங்க. இப்படிதான் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு பல வேலைகள்ல நம்ம தேவனோட சமூகத்துல பல வேலைகள்ல காணப்படுறது இல்ல, வேதத்தை வாசிக்கிறது இல்ல, ஜெபிக்க குறிக்கோனா நம்ம ஜெபிக்கிறதும் இல்லை. அதனால என்ன செய்யக்கூடியதா இருக்குது? இந்த பயம் மறுபடியும் நம்மை மேற்கொள்ளக்கூடியதா இருக்கு. இந்த பயம் மறுபடியும் மேற்கொள்ளக்கூடியதா இருக்கு. நம்ம வாசிக்கிறோம் யோசுவா 1:9. யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலத்தோடு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலத்தோடு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார்.
அப்ப நம்ம பார்க்கிறோம், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. மோசே தான் அவங்களுக்கு போய் எல்லாம், மோசே தான் எகிப்து ஜனங்களுக்கு ஆண்டவரை போல இருக்கிறாரு மோசே. அது மோசேவுக்கு என்னாச்சு? மோசே செத்து போயிட்டாரு. மோசே செத்து போயிட்டாரு. இப்ப மோசேவுக்கு அப்புறம் இருக்கிறது யாரு? யோசுவா. இப்ப யோசுவாவுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, இவ்வளவு பெரிய ஜனங்களை மோசே கொண்டு வந்தாரு. மோசே ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருக்காரு, ஒரு பெரிய மனுஷனா இருக்காரு, ஆண்டவருக்கு எல்லாருமே கீழ்ப்படிஞ்சு நடந்தவரா இருக்கிறாரு. இவரு செத்து போயிட்டாரு. இப்ப நம்ம எப்படி இந்த இவ்வளவு ஜனங்களை எப்படி நடத்தி கொண்டு கானான் தேசத்துக்கு கொண்டு போறது? யோசுவாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ, நம்ம சொல்றதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க கேட்பாங்களா? இல்ல ஆண்டவர் நம்மோடு பேசுவாரா? மோசேயோடு தேவன் இருந்தது போல என்னோடு இருப்பாரா? என்ன நடத்துவாரா? அப்படின்னு அவருக்கு, யோசுவாவுக்கு ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. இவ்வளவு ஜனங்களை இந்த வனாந்தரத்தின் வழியா கூட்டிட்டு போனவன், மோசே இருக்கும் போதே ஜனங்க இப்படி முறுமுறுத்தாங்களே, இப்ப மோசே செத்து போயிட்டாரு, நம்ம கிட்ட எப்படி முறுமுறுக்க போறாங்கன்னு தெரியலையே. இப்படி பலவிதமான கவலை யோசுவாவோட மண்டையில, பலவிதமான கவலை. இந்த பலவிதமான கவலை இருக்கிற நேரத்துல சூழ்நிலை ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு தினமனதாயிரு, திகியாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அப்படி சொல்லும் போது யோசுவாவுக்கு எப்படி வந்திருக்கும்? ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கும், ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அப்படி நாமும் பல வேலைகள்ல நம்ம ஜீவிக்கும் போது அநேக வேலைகள்ல இப்படிப்பட்டதான சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். அப்ப எது நம்ம கேட்கக்கூடியதா இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை. யோசுவாவோட பேசினதான அதே வார்த்தை நம்மோட பேசக்கூடியதா இருக்குது, நம்மோடும் பேசக்கூடியதா இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களை ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல பயப்படாதேன்னு சொன்னதான வார்த்தை இன்றைக்கு கூட நம்மோடு கூட பேசக்கூடியதா இருக்குது. இயேசு என்ன செய்யறாரு? சீச்சந்த படகுல போயிட்டு இருக்காங்க. இயேசு தண்ணீர்ல நடந்து வராரு. பேரும் கேட்கிறாரு, அது என்ன நடந்து வருது? இயேசு சொல்றாரு, நான் தான் நடந்து வரேன்னு சொல்றாரு. பேருக்கு சொல்றாரு, நீங்க நடந்து வந்தா நானும் எனக்கும் நடக்க உதவி செய்யுங்க. பாதி தூரம் வந்த உடனே பேருக்கு என்ன வந்துச்சு? பயம் வந்துருச்சு. ஆண்டவரே பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. இப்படி பலவிதமான பயம் சூழ்ந்து கொள்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் வேத வசனம் நம்ம அறிந்து கொள்ளணும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட ஆவியானவர் இருக்கிறபடினால, இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறபடினால, ஆவியின் வடிவில இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு இந்த ஒரு வெளிப்படுத்தல் நம்மோடு நமக்கு இருக்கணும். இயேசு என்னோடு கூட இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கணும், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சில வேளைகளில் நான் தவறு செய்யறேன், ஆனாலும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். கர்த்தர் என்னை தொடர்ந்து நடத்துவார்ன்றதான நம்ம ஒரு ஞானம், ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். ஐயோ, இப்படி போயிடுச்சு, இனிமே கர்த்தர் என் கூட இருப்பாரா? நம்ம கர்த்தரிடத்துல ஏதாவது சின்ன தவறு, ஏதாவது காரியங்கள் செய்யும் போது கர்த்தரிடத்துல ஒப்புரவாகி கர்த்தரிடத்துல நம்ம மறுபடியும் அந்த உறவை பெற்றுக்கொள்ளணும். நம்ம கண்டு காணாம கர்த்தர் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டாரு, இந்த ஒரு சின்ன தவறு நான் பண்ணிட்டேன், இதுக்கு எனக்கும் ஆண்டவருக்கும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பிரிஞ்சு போகக்கூடியதான நிலவரத்துல காணப்படக்கூடாது. ஒரு தவறு செய்யும் போது கர்த்தர், ஆண்டவரே இந்த தவறு செஞ்சுட்டு, ஆண்டவரே மாம்சத்துல இந்த காரியத்தை செஞ்சுட்டாப்பா, மன்னிக்க ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் ஒரு உறவு ரொம்ப முக்கியம்னு அறிஞ்சிருக்காப்பா அப்படின்னு நம்ம கர்த்தர் சொல்லும் போது மன்னிப்பு கேட்கும் கர்த்தர் மறுபடியும் நம்ம மன்னிக்க வல்லவரா இருக்கிறார். எப்படி நமக்கு தேவனுக்கு எப்பொழுதும் ஐக்கியம் இருக்குதோ நமக்கு பயம் வராது. வேதவசனத்துல வாசிக்கிறோம், பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூர்ண அன்பு எப்ப இருக்கும்? தேவனோடு ஐக்கியமா இருக்கும் போது தேவ அன்பு நம்மோடு கூட இருக்கிறோம். வேதவசனத்துல வாசிக்கிறோம், அன்னியும் பரிசுத்தாவினால் தேவ அன்பு உங்கள் இதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது நம்ம வாசிக்கிறோம். தேவ அன்பு நம்ம இருதயத்துல குடிகொண்டிருக்கிற வரைக்கும் நமக்கு பயம் வராது. அநேக வேலைகள்ல நம் தேவனை விட்டு சில தவறுகள் செய்யறோம். தவறுகள் செய்யறதுனால இல்ல, தவறு செஞ்ச பிறகு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி மறுபடியும் நம்ம சேர்றது, ஆண்டவரோடு ஐக்கியப்படுறது இல்லை. நம்ம என்ன செய்யறோம்? அதுக்கு போச்சு, தவறு செஞ்சுட்டேன், இனிமேல கர்த்தருக்கு எனக்கும் ஒண்ணுமே ஒட்டு உறவு இல்லைன்னு சொல்லி நம்ம தனியா இருந்தா நம்ம பயந்துகிட்டு தான் இருக்கணும். நம்ம ஒரு தவறு செய்யும் போது கர்த்தரிடத்துல ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு மறுபடியும் சேர்க்கும் போது தேவன் அந்த கெட்ட குமாரனை சேர்த்துக்கிட்டாரு, அந்த தகப்பன் அந்த கெட்ட குமாரனை சேர்த்துக்கிட்டாரு, அதே போல கர்த்தர் மறுபடியும் நம்ம சேர்த்துக்கொண்டு நம்ம பயத்தை நீக்கி ஒரு சமாதானத்தை குடிக்கக்கூடியவரா இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? கர்த்தரோட ஐக்கியமா இருக்குமா? நம்ம மனசு கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறா? நம்ம ஜெபிக்கலாம், ஆனா ஜெபிக்கும் போது கர்த்தருக்கும் நமக்கும் இருதயம் சமாதானமா இருக்குதா?
கர்த்தருக்கும் நமக்கும் இதய சமாதானம் இருக்குதா? மனைவிக்கும் நமக்கும் இதயத்துல சமாதானம் இருக்கா? பிள்ளைகளுக்கும் நமக்கும் சமாதானம் இருக்குதா? மற்ற சொந்தக்காரங்க கிட்ட நமக்கும் ஒரு சமாதானம் இருக்குதா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம மற்றவங்க இடத்துல நமக்கு சமாதானம் இல்லைன்னா நம்ம எப்படிதான் ஜெபிச்சாலும் அந்த உறவு நமக்கு வராது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகி கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுக்கு ஒப்பான இன்னொரு கற்பனை இருக்குது, உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக. இந்த ரெண்டு கற்பனை, தேவனுக்கும் நமக்கும் ஒரு நல்ல மனசாட்சி இருக்கணும், அதே வேளை நமக்கும் மனுஷங்களுக்கும் நமக்கும் மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும். இந்த ஐக்கியத்தை காத்துக்கிட்டா நமக்கு பயம் வராது. பயம் வர்றதெல்லாம் இந்த அன்பு, இந்த அன்பு தேவனுக்கும் இருக்கிறதான நமக்கும் இருக்கிறதான அன்பு, மற்றவர்களுக்கும் நமக்கும் இருக்கிறதான அன்பு என்றைக்கு துண்டிக்கப்படுதோ அவ துண்டிக்கப்படுறப்பதான் நமக்கு இந்த பயம் வரக்கூடியதா இருக்கு. நம்ம தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தா நமக்கு அந்த பயம் வராது. நம்ம ஒருவேளை பயத்துல இருக்கலாம், நம்ம இன்னைக்கே காரியங்களை சரி பண்ணி பேசாத உங்ககிட்ட பேசி தேவனோடு ஐக்கியம் இல்லையா மன்னிப்பு கேட்டு தேவனோடு ஐக்கியப்பட்டோம்னா அந்த பயம் நம்மளை விட்டு போயிடும். பயம் நம்மளை விட்டு போயிடும். நம்ம கர்த்தரை நேசிச்சு கர்த்தர்கிட்ட அன்பா இருக்கும். கர்த்தரே எல்லா காரியத்தையும் நமக்கு செய்ய வல்லவரா இருக்காரு. நம்ம பயத்துல அநேக காரியங்களை செய்ய முடியாம போயிடும். அநேக காரியம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். ஆனா நம்ம பயப்படுறதுனால என்ன ஆயிரும், அந்த காரியம் எல்லா காரியமும் செய்ய முடியாம போயிடும். ஆனா நம்ம காரியங்களை சரி பண்ணி நம்ம எல்லாரோடும் ஐக்கியமா இருக்கும்போது, தேவோடு ஐக்கியமா இருக்கும்போது, மனுஷங்களோடு ஐக்கியமா இருக்கும்போது அந்த மறுபடியும் நம்ம அந்த பயம் இல்லாம கர்த்தரோடு சந்தோஷமா நம்ம ஜீவிக்க முடியும். இந்த காரியம் பயம் எல்லாரையும் ஒரு வித்தியாசமான சூழ்நிலைக்கு கொண்டு போகக்கூடியதா இருக்கும். ஒரு வித்தியாசம் வேதவசத்துல வாசிக்கிறோம், பயம் வேதனை உள்ளதுன்னு நம்ம வாசிக்கிறோம். பயம் வேதனை கொடுக்கக்கூடிய, நம்ம இருதயத்துல ஒரு பெரிய வேதனை கொடுக்கக்கூடியதா இருக்குது பயம். ஆனா அந்த பயம் நமக்கு வேணாமா? பயம் வேணாம்னா என்ன செய்யணும்? ஒப்புரவாகிற இடத்துல ஒப்புரவாகணும், தேவனோடு ஐக்கியப்படணும். தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் இருக்கணும். நம்ம அநேக வேலைகள்ல நம்ம தேவனோட ஐக்கியமா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம், மனுஷங்களோட எல்லாரோட ஐக்கியமா இருக்கும். ஆனா தேவன் கர்த்தரோட வார்த்தையை வாசிக்கிறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல. இப்படி இருக்கிறதான சூழ்நிலையில கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட தேவனுக்கும் இருக்கிறதான உறவு கூட நமக்கு தூரமா இருக்கிற மாதிரி தோணும். நம்ம வேத வசனத்தை வாசிக்கிறது, கர்த்தரோட சமூகத்துல நம்ம காணப்படுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நமக்கு பயம் இல்லாம ஜீவிக்கணுமா, நம்ம என்ன செய்யணும்? தேவனோடு ஐக்கியப்படணும். கர்த்தரோட வேதத்தை அடிக்கடி தியானிக்கணும். எப்படி மாடு என்ன செய்யுது, வசனத்தை அந்த புள்ள மேய்ச்சிருது, மேய்ச்ச பிறகு என்ன செய்யுது, மேய்ச்சி எல்லா இடத்தையும் மேய்ச்சி ஒரு பக்கம் வச்சுக்கும், அவன் ஒரு பக்கம் உட்காந்து அந்த புள்ள என்னத்தையும் அசை போட்டுக்கிட்டு இருக்கும் மாடு. அது போல வேத வசனத்தை வாசிக்கணும். வாசிச்ச பிறகு நம்ம வேலை செய்யறோமோ இல்ல வெளியே எங்க போய்கிட்டு இருக்கோமோ அந்த வசனத்தை தியானிக்கணும். இப்படி தியானிக்கிறதுனால தேவனோட பிரசன்னம், தேவனோட சமூகம் நம்ம இருதயத்துல காணப்படும். இருதயத்துல காணப்படும் போது நமக்கு எந்த பயமும் வராது. இப்படி பல விதமான பயத்தை நம்ம மேற்கொள்றது தேவன் நமக்கும் உறவு இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? அந்த பயம் நீங்கி நாம் ஜீவிக்க முடியும். நம்ம தொடர்ந்து வாசிப்போம். ரோமர் 10:17. ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பாருங்க, நம்ம விசுவாசம் எப்படி வருது? அந்த பயம் விசுவாசத்தை கூட குன்றி போக செய்யக்கூடியதா இருக்குது. அப்ப வேத வசனத்தை வாசிக்க அந்த வேத வசனத்தை தியானிக்க நமக்கு என்ன செய்யுது? விசுவாசம் இன்னும் பலப்படக்கூடியதா இருக்குது. வேத வசனத்தை வாசிக்க நம்மளுக்கு விசுவாசம் இன்னும் பெருகக்கூடியதா இருக்கு. விசுவாசம் பெருகும் போது என்ன நடக்கும்? தேவனுக்கும் நமக்கும் இன்னும் நல்ல ஐக்கியம் கொடுக்கக்கூடியதா இருக்குது. வெளிப்படுத்தலோடு கூட வரக்கூடியதா இருக்கு. நமக்கு அந்த சந்தோஷம் அந்த விசுவாசம் வெளிப்படுத்தலோடு கூட வரக்கூடியதா இருக்குது. அப்ப வெளிப்படுத்தலோடு கூட வரும்பொழுது நம்ம வேத வசனத்தை வாசிக்க தொடர்ந்து வாசிக்க என்ன நடக்கும்? நமக்கு விசுவாசம் பெருகும், கர்த்தர் மேல நம்பிக்கை வரும். இப்படி நம்ம வேதத்தை வாசிக்கிறத நம்ம விடக்கூடாது. தொடர்ந்து நம்ம வேதத்தை வாசிக்கணும். கர்த்தரோட பிரசன்னம் நம்ம இருதயத்துல காணப்படணும். சில பேர் வாசிப்பாங்களே ரயில் பண்ணி மாதிரி, அந்த மாதிரி நம்ம வாசிக்க கூடாது. வேத பகுதியை வாசிச்சோமா அந்த வேத பகுதி நமக்குள்ள நமக்கு விளக்கணும். அந்த வேத பகுதி நமக்குள்ள கிரியை செய்யணும். எப்படி இந்த வேத பகுதி நமக்குள்ள கிரியை செய்யணும்? ஆவியானவர்
நமக்குள்ள இருக்கிறார். அந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது ஒருவேளை நமக்கு அதுக்கு விளங்காம இருக்கலாம். ஆனா நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் நமக்கு போதிக்கக்கூடியவரா இருக்கிறார். விளங்காத வசனத்தை விளக்க செய்யக்கூடியவரா இருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும்? ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது அநேக வேலைகள்ல நம்ம என்ன செய்யறோம்? எப்படி நம்ம ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம இருக்கிறோம்? சொந்த மாம்சத்துல நம்ம நினைக்கிற ஒரு காரியத்தை நம்ம காரியத்தை செஞ்சுட்டு வந்துடுறோம். சொந்த மாம்சத்துல ஏதாவது ஒரு காரியம் இது நல்லா இருக்குமா, நான் இந்த அளவுக்கு படிச்சிருக்கேன், எனக்கும் ஞானம் இருக்கிற காரியத்தை செய்யறதுக்கு, அதை நான் இப்படி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி தேவனோடு ஆலோசனை கேட்காம, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாருன்றதான அறிவு நமக்கு இல்லாம நம்ம சொந்தமா யோசிச்சு இந்த காரியத்தை செஞ்சு நம்ம வர்றதுனால நமக்கு என்ன நடக்குது? அந்த தவறான காரியங்களை நம்ம செஞ்சுட்டு வரோம். தவறான காரியத்தை செஞ்சு வரும்போது என்ன செய்யறோம்? திருப்பி நமக்கு பயம் வரக்கூடியதா இருக்குது. என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும், என்னதான் நமக்கு சுய ஞானம் இருந்தாலும், தேவ ஞானத்துக்கு ஒப்பிடத்தக்கது எல்லாருமா. தேவ ஞானம் எப்படி எங்கேயோ உயரத்துல இருக்குது. நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது தேவனுக்கு சித்தமா இருக்குதா, அந்த காரியத்தை செய்யும் போது தேவனுக்கு சித்தம் இருக்குதா, நம்ம காரியத்தை செய்யறோம். தேவனுக்கு சித்தம் இருக்குதா ஆராய்ச்சி பார்க்கணும். தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியங்களை செஞ்சுட்டு திரும்பி பிரச்சனையில மாட்டிக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கணும். அதனால முதலாவது சீக்கிரம் காரியம் தேவனுக்கு சித்தம் இருக்கான்னு பார்க்கணும். தேவனை ஜெபிச்சு கேட்கணும். சும்மா எடுத்த கவுத்தோன்னு போய் எனக்கும் தெரியா, நான் இத்தனை வருஷம் உலகத்துல இருக்கிறேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? போய் செய்யக்கூடாது. நம்மளோட பயத்துக்கு வயசு கூட பயம் எப்ப வந்துச்சு? பயம் ஆதாம் ஏவாள் இருக்கிற காலத்திலே பயம் உருவாயிடுச்சு. அப்ப பயத்துக்கு நம்மள மேற்கொள்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. பயத்துக்கு நம்ம மேற்கொள்ள எல்லா தகுதியும் இருக்குது. நம்ம இப்பதான் பிறந்து நம்மளுக்கு சில வருஷங்கள் ஆயிருக்கலாம். அதனால நம்ம என்ன செய்யணும்? தேவன் கிரியை செய்யறதுக்கு இடம் கொடுக்கணும். தேவனோட ஆலோசனையை கேட்கணும். நம்ம ஜெபிச்சு கருத்தர்கிட்ட சொல்லணும். கருத்தரு ஆலோசனை கொடுப்பாரு. அந்த ஆலோசனை படி நம்ம நடக்கும் போது என்ன நடக்கும்? எல்லாம் சமாதானமா இருக்கும், எல்லாம் சந்தோஷமா இருக்கும். நானே எடுத்து எல்லாம் செய்யணும், நானே எடுத்து எல்லாம் செஞ்சு காரியத்தை வெற்றி ஆக்கிடுவேன் நம்ம நினைச்சோம்னா அது தோல்வியில தான் போய் முடியும். நம்ம தொடர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 56:3. சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீதம் 56:3, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நமக்கு பயம் வரும்போது கர்த்தர் தான் நமக்கு, கர்த்தரோட பிரசன்னம் தான், கர்த்தரோட சமூகம் தான், அந்த விசுவாசம் தான் நம்மை காக்கக்கூடியதா இருக்குது. நம்ம விசுவாசம் நம்மை காக்கக்கூடியதா இருக்குது. விசுவாசம் என்றைக்கும் நமக்கு, நம்ம விசுவாசம் நமக்கு அந்த வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கு. நமக்கு இந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கக்கூடியதா இருக்கு. இந்த விசுவாசம் இந்த பயத்தை என்ன மேற்கொள்ளக்கூடியதா இருக்கு. நம்ம பார்க்கிறோம், விசுவாசம் பயத்தை மேற்கொள்ளக்கூடியதா இருக்கு. கர்த்தர் தேவன் என்ன சில பேர் நமக்கு பலத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. பலத்தை கொடுத்து அந்த பலத்துல நடத்தக்கூடியவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம், நம்ம கர்த்தரோட வசனத்தை வாசிக்கிறோம், கர்த்தரோட வழிகள் நடக்கிறோம், கர்த்தரோட வசனத்தை வாசிச்சு தொடர்ந்து ஜீவிக்கும் போது அந்த பயத்தை மேற்கொள்ளக்கூடிய தேவன் கிருபையை நமக்கு தரக்கூடியவரா இருக்கிறார். பயத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தரக்கூடியவரா இருக்கிறார். நம்ம கேட்கிறோம், கர்த்தர்கிட்ட சில காரியங்களை கேட்கிறோம், சில பிரச்சனைகள்ல இருக்கிறோம். இயேசுவே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே நமக்கு எப்படி இருக்கு? ஒரு தேவ சமாதானமே நம்ம இருதயத்துல வரக்கூடியதா இருக்குது. நம்ம விசுவாசிக்கிறோம், தேவன் விடுதலை கொடுப்பாரு, தேவன் சமாதானத்தை கொடுப்பாரு, தேவன் சந்தோஷத்தை கொடுப்பாரு, நேரிய சமாதானத்தை கொடுப்பாரு. நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசிச்சு ஒரு பிரச்சனை வரும்போது இயேசுவே அப்படின்னு ஒரு நாமத்தை சொல்லும் போது நமக்கு என்ன வருது? ஒரு தேவ சமாதானமே நம்ம ஆளக்கூடியதா இருக்குது. இதுல என்ன இருக்கு? பெரிய வல்லமை இருக்குது. இயேசுவோட பேர்ல ஒரு பெரிய வல்லமை இருக்குது. ஒரு பிரச்சனைக்குள்ள வரும்போது இயேசுவே அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்கும்? ஒரு பெரிய அற்புதம் நடக்கக்கூடியதா இருக்குது. ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்காரு, ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்காரு, ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. ஆனா இயேசுவோட நாமத்துக்கு வல்லமை இருக்குது. பயப்படுகிற நாள்ல நான் தேவனை நம்புவேன்னு சொல்றார் சங்கீதக்காரர். அதே போல ஒரு பிரச்சனை வருதா, அந்த இயேசுவை நம்ம நினைக்கிறோம், இயேசுவை விசுவாசிக்கணும், இயேசுவோட நாமத்தை அறிக்கையிடணும். அது பெரிய பலனா இருக்கும் நமக்கு. எது கிரியை செய்யாட்டியும் அந்த இயேசுவோட நாமம் நமக்குள்ள இருந்து கிரியை செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. இயேசு நமக்குள்ள கிரியை செய்யாதபடிக்கு அவர் ரொம்ப தூரத்துல இல்ல. இயேசு ரொம்ப தூரத்துல இல்ல, கிரியை செய்ய முடியாத அளவுக்கு அவர் கை குறுகிய போல அவர் நமக்குள்ள இருக்கிறாரு.
நம்ம இயேசுவே சொல்றதுக்கு முன்னுக்க அவருக்கு தெரியும், இயேசு நம்ம மகன் நம்மளோட நாமத்தை கூப்பிட போறான்னு இயேசுக்கு தெரியும். இயேசு நமக்குள்ள இருக்கிறாரு. இயேசுவே ரட்சியம் ஆண்டவரே, இயேசுவே இந்த பிரச்சனையில இருந்து நீங்களாக்கி என்ன ரட்சியம் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பெரிய சமாதானம் நம்மளோட இருதயத்தை ஆளக்கூடியதா இருக்குது. இயேசுவோட நாமத்துக்கு எல்லா வல்லமை எல்லா தகுதியும் இருக்குது. தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4:6-7. பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோதரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். பாருங்க, நம்ம பிரச்சனை வரும்போது கர்த்தர்கிட்ட சொன்னா போதும். அப்ப எல்லா புத்திக்கும் எட்டாவது தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை ஆழக்கடவுது. நம்ம இருதயத்தை ஆழக்கடவுதா இருக்குது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் பிரச்சனை வரும்போது இயேசுவோட நாமத்தை சொல்ல வேண்டியது. நம்ம பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்ல வேண்டியதுதான். கர்த்தரு பெரிய சமாதானத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அநேகர் இந்த சமாதானத்தை இழந்து போனவர்களா இருக்கிறாங்க. அநேகரே இந்த சமாதானத்தை இழந்து போயிருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம கர்த்தர் நமக்குள்ள இருந்தா, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார்னா நம்மளுக்கு பயம் வராது. தேவ சமாதானம் நம்மை ஆட்கொள்ளக்கூடியதா இருக்குது. நமக்கு அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறபடினால அநேக விதமான பிரச்சனைகள், அநேக விதமான சூழ்நிலைகள், அநேக விதமான நிகழ்வுகள் இதெல்லாம் குறிச்சு நமக்கு பயம் வரக்கூடியதா இருக்கு. ஆனா நம்ம அந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம். நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அந்த இயேசுவோட நாமத்துக்கு பெரிய வல்லமை இருக்குது. இயேசுவோட நாமத்துக்கு பெரிய வல்லமை இருக்கு. இயேசுவை நம்பினா போதும். இயேசுவால முடியும். இயேசு காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. நம்பணும். இயேசு எங்க இருக்காரு? நமக்குள்ள இருக்கிறார். இயேசு நம்மால முடியாது, எதையும் நம்மால சந்திக்க முடியாது. ஆனாலும் இயேசு நமக்குள்ள இருந்து எல்லா பிரச்சனையும் சந்திக்க வல்லவரா இருக்கிறாரு. நம்ம எல்லா காரியம் இருக்கிறபடினால பலவிதமான சூழ்நிலை பிரச்சனைகள் நமக்கு வராதுன்னு இல்லை, வரும். ஆனா எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்து சந்திக்க வல்லவரா இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்க? போய்கிட்டு இருக்கிறாங்க. எகிப்து தேசத்தை விட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. முன்னுக்கு சிவந்த சமுத்திரம், பின்னால பார்வோனோட சேனை வந்துகிட்டு இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்க போச்சு தேட அங்க இருந்து வந்து இந்த மோசே என்ன பண்ணிட்டான்? போனாலும் சிவந்த சமுத்திரத்துக்கு மத்தியிலேயே எங்களை சாக பண்ணிட்டான். என்ன அவங்க சொல்றாங்க, ஏன் மோசே இந்த எகிப்து தேசத்துல கலர் இல்லையா? எகிப்து தேசத்துல கலர் இல்ல, எங்களை இங்க கொண்டா தாவடிக்க போறியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சும்மா இருங்க, நீங்க சும்மா இருங்க. பயமா இருக்கலாம், ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, சும்மா இருங்க. கர்த்தர் இன்றைக்கு செய்கிறதான பெரிய ரட்சிப்பை நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? செங்கல்ல 2ஆ பிளந்தாரு. நமக்கும் செங்கல் முன்னுக்கு இருக்கும், பின்னால பிதாசு துரத்திக்கிட்டு வருவான். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா நம்ம மறக்க கூடாது, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம், நமக்குள்ள இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெரியவரா இருக்கிறாரு. அவர் சகலத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. நமக்கு பிசாசு நம்மை தொடர்ந்து வரதுக்கு முன்னுக்க கர்த்தரு அந்த பிசாச அகற்றி போட வல்லவரா இருக்கிறாரு. அந்த பிசாசை நிர்மூலமாக்க வல்லவரா இருக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரோட சமூகத்துல இருந்து ஜப ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும், வேத வாசிப்பை காத்துக்கொள்ளணும், தேவனோட ஐக்கியத்தை காத்துக்கொள்ளணும், மனுஷங்களுக்கும் நமக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள ஐக்கியத்தை காத்துக்கொள்ளணும். இதை காத்துக்கொண்டா போதும், கர்த்தரு நம்மோடு கூட இருப்பாரு. நம்ம பெரிய காரியம் செய்ய வேண்டியது இல்ல. நம்ம செய்ய வேண்டியது என்ன காரியம்? வேத வசனத்தை வாசிக்கிறத காத்துக்கொள்ளணும். எப்பொழுதும் வேத வசனத்தை வாசிக்கணும், அதை தியானிக்கணும். எப்பொழுதும் தேவனோடு ஐக்கியப்படும்படியா ஜெபம் பண்ணணும். தேவனுக்கும் நமக்கு ஒரு நல்ல மனசாட்சி இருக்கணும். அப்புறம் நமக்கும் மனுஷங்களுக்கும் ஒரு நல்ல மனசாட்சி இருக்கணும். இது இருந்தா போதும், எந்த பயமும் நமக்கு சூழ்ந்து வராது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. இயேசு இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிறவரை பார்த்து உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யக்கூடியவராக கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு அநேக காரியங்களை பேசி இருக்கிறாரு. கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆறுதல் படுத்தி வழிநடத்துவார். விசுவாசிச்சு சோதரம் பண்ணுவோம்.